மியா அழுகிற சத்தத்தை கேட்ட ஜெஸ்ஸி, சைமன் அப்புறம் இந்த செக்யூரிட்டி 3 பேருமே கிட்ட வந்து நின்றதுக்கப்புறமா சைமன் மியாவை பார்த்து கேட்குறான், என்னாச்சு பாப்பா, எதுக்காக நீ அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு கேட்கவும் மியா அதுக்கு பதில் சொல்லாமல் அழுதுகிட்டே இருக்கா. அப்போ ஜெஸ்ஸி மியாவை பார்த்து கேட்குறா, என்னாச்சு மியா, எதுக்காக அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு கேட்கவும் அதுக்கு மியா சொல்கிறா, ஒன்றும் இல்லைம்மா, நான் காஞ்ச பில்லெல்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டே போயிட்டு இருந்தேன்னா அப்போது ஒரே ஒரு சன்ஃப்ளவர் மட்டும் இருந்துச்சுமா. அந்த சன்ஃப்ளவரை பறிச்சுட்டு அந்தான போகும்போது ஏதோ சத்தம் கேட்டுச்சுமா. என்னான்னு திரும்பி பார்த்தனா அங்கே ஒரு துண்டிக்கப்பட்ட ஒரு கை இருந்துச்சுமா அப்படின்னு மியா சொல்லவும் அதை கேட்ட ஜெஸ்ஸி ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறா. என்னடி சொல்கிற, துண்டிக்கப்பட்ட கை இருந்துச்சா, எங்க காட்டு அப்படின்னு ஜெஸ்ஸி சொல்லவும் அதை கேட்ட மியா ஜெஸ்ஸியோட கையை பிடிச்சி அவள் எங்கே அந்த துண்டிக்கப்பட்ட கையை பார்த்தாலோ அந்த இடத்துக்கு ஜெஸ்ஸியை கூட்டிகிட்டு போகிறா. ஜெஸ்ஸியோட பின்னாடி சைமனும் அந்த செக்யூரிட்டியும் பின்னாடி வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த துண்டிக்கப்பட்ட கையை பார்த்த இடத்துக்கு மியா கூட்டிகிட்டு போய் கையை காட்டுறா. ஆனால் அந்த இடத்துல அந்த துண்டிக்கப்பட்ட கை அங்கே இல்லை. இதை பார்த்த ஜெஸ்ஸி சொல்கிறா, எங்கடி நீ பார்த்த துண்டிக்கப்பட்ட கை காணுமே, வர வர நீ கிட்ட ரொம்ப விளையாடுறமையா, உனக்கு அவ்வளோதான் மரியாதை. அப்புறம் சைமன் சொல்கிறான், ஏன் பாப்பா, உன்னோட கற்பனை திறனுக்கு அளவே இல்லையா? துண்டிக்கப்பட்ட கை இங்கே இருந்துச்சுன்னு சொன்னியே, எங்கே காணும்? ஏன் பாப்பா, பொய் சொன்னாலும் பொருந்து சொல்லணும்னு சொல்லுவாங்க. இனிமேலாச்சும் நீ பொய்யை ஒழுங்காக சொல்ல கற்றுக்க. என்ன மேடம், உங்கள் ரூமை நான் காட்டுறேன், வாங்க அப்படின்னு சொல்லவும் அதை கேட்ட ஜெஸ்ஸி சைமன் பின்னாடியே போகிறா. கூட அந்த செக்யூரிட்டியும் போகிறான். ஜெஸ்ஸி சொன்னதை கேட்ட மியா கொஞ்சம் சோகமாகறா. சோகமாகிட்டு மியா சொல்கிறா, நான் சொல்கிறது ஏன் யாருமே நம்ப மாட்டுறாங்க? நான் பார்க்கும்போது அந்த கை இருந்துச்சு, ஆனால் அம்மாவை கூட்டிகிட்டு வரத்துக்குள்ளே அந்த கை மறைஞ்சு போயிடுச்சே. அப்படி அந்த கை எங்கே தான் போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே மியா நடந்து போய்கிட்டு இருக்கா. மியா நடந்து போயிட்டு இருக்கும் போது அவளோட தலைக்கு மேலே ஒரு கிளை தொங்குது. அந்த கிளையில தான் மியா பார்த்த அந்த துண்டிக்கப்பட்ட கை தொங்கிக்கிட்டு இருக்கு. இப்போது வயசான ஜெஸ்ஸி சொல்கிறா, நான் அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே நுழைஞ்ச முதல் நாளே ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கேட்டை திறந்துக்கிட்டு வெளியே போனார். அது எனக்கு மனசில் ஒரே உறுத்தலாகவே இருந்துச்சு. அந்த உறுத்தல்லேருந்து நான் வெளியே வர்றதுக்குள்ள மியாக்கு இப்படி நடந்துருச்சு. மியா ஒரு துண்டிக்கப்பட்ட கை அந்த புதரில் கடந்துச்சுன்னு என்கிட்ட சொன்னான். ஆனால் நான் அதை நம்பவே இல்லை. ஆனால் அந்த மர்மமான ஆவி முதல்ல மியாவை தான் பயமுறுத்துச்சு அப்படின்னு ஜெஸ்ஸி ஃபௌரா கிட்ட சொல்கிறா. அப்போது ஃபௌராவோட ஹஸ்பண்ட் ஃபௌராவை கூப்பிட்றாரு. ஃபௌரா. அப்போ ஃபௌரா ஜெஸ்ஸி கிட்ட சொல்கிறா, அம்மா கொஞ்சம் இருங்க, என்னன்னு கேட்டு வரேன். என்னங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்கவும் அதுக்கு ஃபௌராவோட ஹஸ்பண்ட் சொல்கிறாரு, நான் கிளம்புறேன். கிளம்புறீங்களா? எங்கே கிளம்புறீங்க? வேறங்க, ஆஃபீஸ்க்கு தான், நான் கிளம்புறேன். அப்போது ஜெஸ்ஸி சொல்கிறா, ரிக் நில்லுங்க, எங்கே போகிறீங்க? அதுக்கு ரிக்கு சொல்கிறான், நான் எங்கே போனாலும் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் போகணுமா? அப்படி சொல்லிட்டு போகணுங்கிற அவசியமும் எனக்கு கிடையாது. சும்மா அக்கறை இருக்கிற மாதிரி நடிக்காதீங்க. உங்களுக்கு என்ன, உங்கள் பொண்ணு உங்கள் கூட இருக்கணும், அவ்வளோதானே. விட்டுட்டேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிக் காரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக வெளியே போகிறான். அப்போ ஃபௌரா ஜெஸ்ஸி கிட்ட, அம்மா என்ன மன்னிச்சிருங்க, இருங்க தோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபௌரா ரிக்கு கிட்ட போகிறா. ரிக்கு என்ன பண்ணுறான்னா காரை ஸ்டார்ட் பண்ணுறான். அப்போ ஃபௌரா ரிக்கு கிட்ட வந்து சொல்கிறா, ரிக் என்னது இது? உங்கள் மாமியார் கிட்ட நீங்கள் அப்படி தான் பேசுவீங்களா? அவங்க என்னோட மாமியாராகவே இருந்தாலும் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. அவங்க வீட்டில் ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனை விட்டு அவங்க வெளில வராதப்ப நான் எதுக்காக அவங்கள பார்த்து பேசணும்? நான் அவங்கக்கிட்ட பல தடவை சொல்லிட்டேன், இந்த வீடை விற்றுருங்க, இந்த வீட்டில் ஏதோ ஒரு அமானுஷ்யமான ஆவி இருக்குன்னு. ஆனால் அவங்க அதை கேட்கவும் மாட்றாங்க, அதை பற்றி அவங்க கவலைப்படவும் மாட்றாங்க. சரி, அதை விடு. அவங்கக்கிட்ட நான் நிறையா தடவை சொல்லியிருக்கேன், எங்களை பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வாங்க, நாங்களும் உங்கள் பார்க்க வரோன்னு. ஆனால் வருஷம் நம்ம தான் அவங்கள பார்க்க போயிட்டுருக்கோமே தவிர ஒரு தடவை கூட அவங்க நம்மளை வந்து தேடி பார்த்ததே கிடையாது. கேட்டால் என்ன திரும்ப சொல்கிறாங்க,
எனக்கு இந்த வீட்டை விட்டு வர மனசே கிடையாதுங்கிறாங்க. இதை நான் என்ன பண்ணுறது எனக்கு தெரியல. தயவு செஞ்சு இந்த வீட்டுக்கு நீங்கள் வாங்கன்னு என்னை திரும்பி கூப்பிடாத. இங்கே இருந்தால் நம்ம 2 பேருக்குள்ள சண்டை இன்னும் பெருசாகிட்டு தான் இருக்கும். ஸோ நான் கிளம்புறேன். நீ எப்போ இந்த வீட்டை விட்டு கிளம்புறியோ அப்போ எனக்கு கால் பண்ணு. உன்னையும் பசங்களையும் நான் கூட்டிகிட்டு போக நான் தயாராக இருப்பேன். என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு ரிக் காரை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அவன் பாட்டுக்கு போகிறான். கார் போகிறத பார்த்த ஃபௌரா அப்படியே நிற்கிறா. நின்றுட்டு ஃபௌரா வீட்டுக்குள்ளே போகிறா. அப்போ ஜெஸ்ஸி ஃபௌரா பார்த்து கேட்குறாங்க, என்னமாச்சு, மாப்பிள்ளை கோச்சிக்கிட்டாரா? அப்படின்னு சொல்லவும் அதுக்கு ஃபௌரா சொல்கிறா, அப்படிலாம் எதுவும் இல்லைம்மா. அவருக்கு ஏதோ முக்கியமான வேலை வந்துருச்சான், அதனால அவர் போறேன்ட்டாரு. நான் போய் என்னோட வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபௌரா ரொம்ப சோகமாக போய்கிட்டு இருக்கா. அதை பார்த்த ஜெஸ்ஸி திரும்பி சோகமாக பார்க்குறா. மறுபடியும் ஜெஸ்ஸியோட ஃப்ளாஷ்பேக் ஆரம்பிக்குது. சைமன் கூட சேர்ந்து ஜெஸ்ஸி, மியா, அப்புறம் அந்த அப்பார்ட்மெண்ட்டோட செக்யூரிட்டி 3 பேருமே படிக்கட்டு வழியாக மேலே நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும் போது ஜெஸ்ஸி சைமனை பார்த்து கேட்குறா, சைமன், இந்த அப்பார்ட்மெண்ட்ல லிஃப்ட் கூடவா கிடையாது? அப்படின்னு சொல்லவும் அதுக்கு அந்த செக்யூரிட்டி சொல்கிறான், மேம், சைமனை விட எனக்கு தான் இந்த அப்பார்ட்மெண்ட்டை பற்றி நல்லா தெரியும். ஏன்னா நான் அந்த அப்பார்ட்மெண்ட்டோட செக்யூரிட்டி. அதோட இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு நான் செக்யூரிட்டியாக வேலைக்கு சேர்ந்து 15 வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லவும் அதுக்கு ஜெஸ்ஸி அந்த செக்யூரிட்டியை பார்த்து கேட்குறா, சரி, நீங்கள் சொல்லுங்க, இந்த அப்பார்ட்மெண்ட்டை பராமரிக்காம இப்படி குப்பையாகவும் அதோட லிஃப்ட் கூட இல்லாமல் பெயிண்ட்டு கூட அடிக்காமல் இப்படி பழைய வீடு மாதிரியே வச்சிருக்கீங்களே, யாருமே எதுவுமே கேட்க மாட்டாங்களா இங்கே குடியிருக்கிறவங்க? அப்படின்னு சொல்லவும் அதுக்கு அந்த செக்யூரிட்டி சொல்கிறான், மேம், உங்களுக்கு இன்னும் புரியல. இந்த அப்பார்ட்மெண்ட்டை கட்டி பல வருஷம் ஆச்சு. எந்த வருஷத்தில் கட்டினாங்கன்னு யாருக்குமே தெரியாது. இங்கே செக்யூரிட்டியாக வேலை பார்க்குற எனக்கே தெரியாது. நான் வேலைக்கு சேர்ந்து வெறும் 15 வருஷம் தான் மேம் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த பில்டிங்கை யார் கட்டினாங்க, இதுக்கு ஓனர் யார் அப்படின்னு கூட எனக்கு தெரியாது. விக்யூ அப்பார்ட்மெண்ட்டுக்கு செக்யூரிட்டியாக ஆள் தேவை அப்படின்னு நோட்டீஸ் ஒட்டி இருந்துச்சு. அதை பார்த்து தான் நான் இங்கே வந்து சேர்ந்தேன். அப்போது ஜெஸ்ஸி கேட்குறா, 15 வருஷமா இங்கே இருக்கேன்னு சொல்கிறீங்களே, ஓனர் கூட யாரும் தெரியாதுங்கிறீங்க, அப்போ யார் உங்களுக்கு சம்பளம்லாம் கொடுப்பா? அதுக்கு அந்த செக்யூரிட்டி சொல்கிறான், சம்பளம் தானே, ஆளுலாம் கொண்டு வந்து கொடுக்க மாட்டாங்க மேம். அதோ கேட்டுக்கிட்ட தெரியுது பாருங்கள் ஒரு போஸ்ட் பாக்ஸு, அதில் எனக்கு மாதம் சம்பள கவர் அதில் வந்துடும். மாதம் அந்த சம்பள கவரை பிரித்து பார்ப்பேன். அதில் வந்து அட்ரஸும் எழுதியிருக்காது, யார் அனுப்புனாங்கங்கிற பேரும் அதில் இருக்காது. ஆனால் பின் கவரில் ஏதோ ஒரு பேர் எழுதியிருக்குமே, அந்த பேர் எனக்கு ஞாபகம் வரல, ஞாபகம் வந்ததுன்னு சொல்கிறேன் அப்படிங்கிறான். 2வது ஃப்ளோருக்கு ஜெஸ்ஸி, மியா, செக்யூரிட்டி, அப்புறம் சைமன் 4 பேருமே நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ ஜெஸ்ஸி செக்யூரிட்டியை பார்த்து கேட்குறா, ஆமாம், இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு பால் பாக்கெட்லாம் கொண்டு வந்து கொடுப்பாங்களா? நம்ம ஏதாச்சும் சாப்பாடு ஆர்டர் பண்ணால் அவங்க இங்கே கொண்டு வந்து கொடுப்பாங்களா? அதுக்கு அந்த செக்யூரிட்டி சொல்கிறான், அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது மேம். ஒரு காலத்தில் இந்த இடம் நல்ல புழக்கத்தில் தான் இருந்தது. ஆனால் சில வருஷத்துக்கு அப்புறமா இந்த இடத்த பயன்படுத்துகிறதே மக்கள் தவிர்த்துட்டாங்க மேம். ஏன், எதுக்கு இந்த இடத்த புழங்குறத மக்கள் நிறுத்திட்டாங்க அப்படின்னு கேட்கவும் அதுக்கு அந்த செக்யூரிட்டி சொல்கிறான், வர வர மக்களோட நடமாட்டம் இந்த ரோட்டில் குறைஞ்சிக்கிட்டே வருது. இங்கே வர்றவங்கள பாதி பேர் டூரிஸ்டாக தான் இருப்பாங்க. வருவாங்க, ஒரு நாள் தங்கிட்டு கிளம்பிடுவாங்க. அப்போது ஜெஸ்ஸி கேட்குறா, ஏன் கிளம்பிடுவாங்க? இங்கே 2-3 நாளாக தங்க மாட்டாங்களா? அதுக்கு அந்த செக்யூரிட்டி சொல்கிறான், தங்குவாங்க, ஆனால் 1 வாரத்துக்கு மேலே நாங்கள் யாரையுமே இங்கே தங்க விடுறது கிடையாது. அதை கேட்ட ஜெஸ்ஸி அந்த செக்யூரிட்டியே பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ சைமன் ஜெஸ்ஸியை பார்த்து கேட்குறான், வர வர மேம் இந்த அப்பார்ட்மெண்ட்டை பற்றி ரொம்ப விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்களே. சைமன், குடியிருக்க போகிறது நாங்கள் தானே, இந்த இடத்த பற்றி தெரிஞ்சுக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லவும் அதை கேட்ட சைமன் வாயை மூடிக்கிட்டு போகிறான். அப்போ அந்த செக்யூரிட்டி ஜெஸ்ஸி கிட்ட சொல்கிறான், மேம், இந்த ரோட்ஸை மக்கள் பயன்படுத்தாததுக்கு காரணமே ஒரே ஒரு விஷயந்தான். அது என்னன்னா 12 மணிக்கு மேலே இந்த ரோடு பகுதியில் ஒரு அமானுஷமான ஆவி நடந்துக்கிட்டு இருக்கும் அப்படின்னு
இங்கே குடியிருக்கிறவங்களே சில பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் மேம் அப்படின்னு சொல்லவும் அதை கேட்ட ஜெஸ்ஸி அப்புறம் சைமன் 2 பேருமே அதிர்ச்சியாகி என்ன சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த செக்யூரிட்டி சொல்கிறான், ஆமாம் நான் ஒன்றும் போய் சொல்லலை, டூரிஸ்ட்டும் இங்கே தங்காததுக்கு அதான் காரணம். இந்த ரோட்டில் நைட்டு 12 மணிக்கு மேலே அமானுஷமான ஆவிகள் நடக்கிறதுனால மக்கள் யாருமே இதை பயன்படுத்துறது கிடையாது. சில பேர் அதை பார்த்ததாகவும் சில பேரை அதை தாக்கு சின்னம் வதந்திகளை பரவ ஆரம்பித்தாங்க. இந்த வதந்தி ரொம்ப அதிகமாக பரவவும் மக்கள் எல்லாருமே பயந்துக்கிட்டு இந்த இடத்த ராத்திரி மட்டும் இல்லை பகலில் வர்றதையும் மக்கள் தவிர்த்துட்டாங்க. அதனால தான் இந்த இடம் கைவிடப்பட்டுருச்சு, மக்கள் பயன்படுத்துறதும் குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்ட ஜெஸ்ஸி, சைமன், மியா அதிர்ச்சி ஆகுறாங்க. 3வது ஃப்ளோருக்கு வந்துடுறாங்க. அப்போது சைமன் சொல்கிறான், மேம், நீங்கள் ஆசையாக கேட்ட ரூம் நம்பர் 7 இதோ பாருங்க அப்படின்னு சொல்லவும் அதை கேட்ட ஜெஸ்ஸி ரூம் நம்பர் 7 பார்க்குறா. அந்த கதவு எப்படி இருக்குன்னா ரொம்ப பழமையாகவும் இருக்குது. அதோட அந்த கதவுல நிறைய தூசிகள் நிறைஞ்சிருக்கு. அதை பார்த்த ஜெஸ்ஸி, சைமன், என்னது இது? கதவு ரொம்ப பழமையா இருக்கு, அதோட தூசிகளும் நிறைய நிறைஞ்சிருக்கே. அப்படின்னா இது ரொம்ப பழமையான ரூமா? அப்படின்னு சொல்லவும் அதை கேட்ட சைமன், இல்லை மேம், அப்படியெல்லாம் கிடையாது. டேய், இந்த ரூம் எத்தனை நாளாக பூட்டி கிடக்கு அப்படின்னு கேட்கவும் அதுக்கு அந்த செக்யூரிட்டி சொல்கிறான், ரொம்ப நாளெல்லாம் பூட்டி கிடக்கல, வெறும் 1 வாரம் தான் பூட்டி கிடந்துச்சு. அதுக்குள்ளே எப்படி இவ்வளோ தூசி வந்துச்சுன்னு எனக்கு தெரியல, எதுக்கு நம்ம சாவி போட்டு திறந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்யூரிட்டி என்ன பண்ணுறான்னா அவனோட பாக்கெட்லேருந்து ஒரு சாவியை எடுத்து ரூம் நம்பர் 7 திறக்க ட்ரை பண்ணுறான். ஆனால் திறக்கவே மாட்டேங்குது. அப்போது அந்த செக்யூரிட்டி திரும்ப சாவியை போட்டு அந்த ரூமை திறக்க ட்ரை பண்ணுறான். ஆனால் திறக்கவே முடியல. அப்போது சைமன் சொல்கிறான், டேய், என்னடா பண்ணுற? சாவியை போட்டு திறக்க சொன்னால் என்னமோ ஆட்டிக்கிட்டு இருக்க, சாவி என்கிட்ட கொடுறான் அப்படின்னு சொல்லிட்டு சைமனும் கதவை திறக்க ட்ரை பண்ணுறான். ஆனால் திறக்க முடியல. மறுபடியும் நல்லா அழுத்தி திறக்கிறான். கதவு திறந்துடுது. அப்போ சைமன் சொல்கிறான், இவ்வளோ பெரிய உருவமாக என் முன்னாடி நீ நிற்கிற, உன்னால் ஒரு கதவு கூட திறக்க முடியலையா? நீலாம் ஒரு செக்யூரிட்டியாடா தூ அப்படின்னு சொல்லிட்டு சைமன் அந்த ரூம் நம்பர் 7 கதவை திறக்கிறான். அந்த ரூம் பார்க்க எப்படி இருக்குன்னா சுற்றி தூசு துரும்பமாக இருக்குது. அப்போ சைமன் சொல்கிறான், ஏண்டா அவங்க இந்த வீட்டை விட்டு காலி பண்ணி 1 வாரம் தான் ஆச்சுன்னு சொன்னேன், அதுக்குள்ளே எப்படா இவ்வளோ தூசி வந்துச்சு அப்படின்னு கேட்கவும் அதுக்கு அந்த செக்யூரிட்டி சொல்கிறான், எனக்கும் தெரியல, அவங்க காலி பண்ணும்போது வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு தான் போனாங்க, எப்படி இவ்வளோ தூசி ஆச்சுன்னு எனக்கு புரியல அப்படின்னு சொல்லவும் அதுக்கு சைமன் சொல்கிறான், போதும் நிறுத்து, நீ யார் காதல் வேணாலும் பூ சுற்றலாம், ஆனால் என் காதலை சுற்ற ட்ரை பண்ணாத, உனக்கு தான் வரலல்ல, விட்டுரு. மேம், ரூம் நம்பர் 7 நல்லா பார்த்துக்கோங்க உள்ள அப்படின்னு சைமன் சொல்லவும் அதை கேட்ட ஜெஸ்ஸியும் மியாவும் ரூம் நம்பர் 7க்குள்ளே வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஜெஸ்ஸி மியா கிட்ட கேட்குறா, மியா செல்லும், உனக்கு இந்த புது வீடு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்கவும் அதுக்கு மியா சொல்கிறா, ரொம்ப பிடிச்சிருக்குமா, ஆனா இந்த வீடு ஒரே தூசியா இருக்கே, சுத்தமாவே இல்லையே. அதுக்கு ஜெஸ்ஸி சொல்கிறா, கவலைப்படாத செல்லம், உனக்கு இந்த வீடு பிடிச்சிருச்சுல்ல, அம்மா இந்த வீட்டை எப்படி டெக்கரேட் பண்ணி காட்டுறேன்னு பாரு அப்படின்னு சொல்லவும் அதுக்கு செக்யூரிட்டி ஜெஸ்ஸியை பார்த்து சொல்கிறான், மேம் நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் ஒன்றும் க்ளீன் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது, நான் டவுனுக்கு போய் ஆளுங்களை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லவும் அதுக்கு ஜெஸ்ஸி சொல்கிறா, அவங்களும் காசு கேட்பாங்கல்ல? அதுக்கு அந்த செக்யூரிட்டி சொல்கிறான், காசு இல்லாமல் யாரும் வேலை பார்ப்பா, அவங்களுக்கு காசு கொடுக்குற அளவுக்கு எனக்கு வசதி கிடையாது, ஸோ நானே இதை க்ளீன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு 2 பேருமே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ சைமன் அந்த ரூம் நம்பர் 7ஓட கடிகாரத்தை பார்க்குறான். பார்த்துட்டு ஜெஸ்ஸி கிட்ட சொல்கிறான், மேம், கொஞ்சம் இந்த கடிகாரத்தை வந்து பாருங்க அப்படின்னு சைமன் சொல்லவும் அதை கேட்ட ஜெஸ்ஸி நடந்து வந்து அந்த கடிகாரத்தை பார்க்குறா. அந்த கடிகாரத்தை பார்த்துட்டு ஜெஸ்ஸி சொல்கிறா, இது கடிகாரம் தானே, இதில் என்ன இருக்கு? அதுக்கு சைமன் சொல்கிறான், இது கடிகாரம் தான், ஆனால் இந்த கடிகாரத்தில் கீழே ஒன்று எழுதியிருக்க பாருங்க அப்படின்னு சொல்லவும் அதை கேட்ட ஜெஸ்ஸி அந்த கடிகாரத்துக்கும் கீழே உத்து பார்க்குறா. அந்த கடிகாரத்தில் அப்படி என்ன எழுதியிருக்குன்னா 1730. அப்போது ஜெஸ்ஸி சொல்கிறா, ஓ மை காட், 260 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கடிகாரத்தை தயாரிச்சிருக்காங்க. ஆனால் இந்த கடிகாரம் எப்படி இப்பயும் ஒரு ஃபால்ட்டும் இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்கு? அப்போது சைமன் சொல்கிறான், மேம், சொல்கிறேன், நான் தப்பாக எடுத்துக்காதீங்க,
நான் ரொம்ப நேரம் தூசியில் இருந்தேன்னா எனக்கு அலர்ஜி வந்துடும், அதனால் நான் கிளம்புறேன் மேம். அப்படின்னு சொல்லவும் அதுக்கு ஜெஸ்ஸி சொல்கிறா. இருங்க சைமன், காஃபி சாப்பிட்டு போகலாம். அதுக்கு சைமன் சொல்கிறான். இல்லை மேம், பரவாயில்ல இருக்கட்டும், ஏற்கனவே உங்களுக்கு பெரிய வேலை இருக்குது, எதுக்கு உங்களுக்கு வீண் சிரமம், நாங்கள் கிளம்புறோம், டேய் வாடா போகலாம். அப்படின்னு சொல்லிட்டு சைமன் அந்த செக்யூரிட்டியோட தோளில் கையை போட்டுக்கிட்டு 2 பேருமே பேசிக்கிட்டே போயிட்டு இருக்கானுங்க. அப்போ ஜெஸ்ஸி மியா கிட்ட சொல்கிறா. ஓகே, அவங்க 2 பேருமே கிளம்பிட்டாங்க. இப்போ இந்த ரூமை நான் மட்டும் தான் சுத்தம் பண்ணி ஆகணும். அப்படின்னு சொல்லவும் அதுக்கு மியா ஜெஸ்ஸியை பார்த்து கேட்குறா. அம்மா, என்னடா சொல்லும் சொல்லு. அவங்க 2 பேர் இருந்தப்பயே நம்ம இந்த வீட்டை சுத்தம் பண்ணியிருக்கலாம்ல. இப்போ நீங்கள் மட்டும் எப்படிம்மா இந்த ரூமை தனியாக சுத்தம் பண்ணுவீங்க? அப்படின்னு கேட்கவும் அதுக்கு ஜெஸ்ஸி சொல்கிறா. செல்லும், அவங்களாம் வரமாட்டாங்கம்மா. அவங்கள வச்சு சுத்தம் பண்ணுற அளவுக்கு நம்ம கிட்ட அந்த அளவுக்கு காசு கிடையாது. அதனால் நம்மளே தான் சுத்தம் பண்ணி ஆகணும். உங்கள் அப்பா மட்டும் ஒழுங்காக குடிக்காமல் இருந்திருந்தாருன்னா நம்ம 2 பேருமே சந்தோஷமாக அங்கேயே நம்ம இருந்திருக்கலாம். ஆனால் அவர் பண்ண பிரச்சனையால தான் இன்னைக்கு நம்ம இங்கே வந்து நிற்கிறோம். அப்படின்னு சொல்லவும் அதை கேட்ட மியா சோகமாகறா. அதை பார்த்த ஜெஸ்ஸி மியா கிட்ட சொல்கிறா. ஓகே மியா, நடந்ததை பற்றி நம்ம பேச வேணாம், நடக்க போகிறத பற்றி தான் நம்ம யோசிக்கணும். இப்போ நான் இந்த வீட்டை சுத்தமாக தொடச்சி க்ளீன் பண்ண போகிறேன். அதனால் உன்னை நான் பக்கத்து வீட்டில் விட்டுறவா? க்ளீன் பண்ணிவிட்டு உன்னை நான் அழைச்சிக்கிறேன், ஓகேவா? அப்படின்னு சொல்லவும் அதுக்கு மியா சொல்கிறா. எனக்கு அங்கெல்லாம் இருக்க பிடிக்காதுமா. எனக்கு எப்பவுமே உங்க கூட மட்டும்தான் இருக்கணும். சொன்னா புரிஞ்சுக்க செல்லும். இங்க இருந்த ஒன்று சரியா வராது. வா நம்ம போலாம். அப்படின்னு சொல்லிட்டு ஜெஸ்ஸி எதுக்கு வீட்டு வாசல்ல அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கா. அந்த ரூம் நம்பர் 6ல் அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே டிவி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஜெஸ்ஸி கதவை தட்டலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அப்போ மியா சொல்கிறா. என்னம்மா அப்படியே நிக்கிறீங்க? கதவை தட்டி அவங்கள கூப்பிடுங்க. அதுக்கு ஜெஸ்ஸி சொல்கிறா. இருடி. அப்படின்னு சொல்லிட்டு ஜெஸ்ஸி ரூம் நம்பர் 6ஓட கதவை தட்டுறா. கதவை தட்டுற சத்தத்தை கேட்ட அந்த பாட்டி சொல்கிறாங்க. யாரு இந்த நேரத்துல கதவை தட்டுறது? நிம்மதி டிவியை கூட பார்க்க விட மாட்டாங்களா? சி. அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி கோவத்தோட எந்திரிச்சு கதவை திறந்து பார்க்குறாங்க. ஜெஸ்ஸி அங்கே நிற்கிறா. அப்போது அந்த பாட்டி ஜெஸ்ஸியை பார்த்து கேட்குறாங்க. யாரு நீ? உனக்கு என்ன வேணும்? அப்படின்னு அந்த பாட்டி கேட்கவும் அதுக்கு ஜெஸ்ஸி சொல்கிறா. பாட்டி, வீட்டில் யாரும் இல்லையா? அதுக்கு அந்த பாட்டி சொல்கிறாங்க. ஏன் வீட்டில் ஆள் இருந்தாதான் என்ன விஷயம்னு சொல்லுவியா? என்கிட்டே சொல்லு, நான் பெரிய மனுஷி தான். அதுக்கு ஜெஸ்ஸி சொல்கிறா. அப்படிலாம் இல்லை பாட்டி, நான் உங்ககிட்டே சொல்கிறேன். நான் புதுசாக ரூம் நம்பர் 7க்கு குடி வந்திருக்கேன். என் வீடு ரொம்ப தூசியாக இருக்குது, சுத்தம் பண்ணணும். குழந்தைய வச்சுக்கிட்டு பண்ண முடியாது, குழந்தைக்கு அலர்ஜி ஆகிடும். அதனால இதை கேட்டுட்டு அந்த பாட்டி சொல்லுது. அதுக்கு என் குழந்தைய உங்கள் வீட்டில் விட்டுட்டு சுத்தம் பண்ணிட்டு அழைச்சிக்கலான்னு. இதை கேட்டு அந்த பாட்டி ரொம்ப கோவமாகி ஜெஸ்ஸியை பார்த்து சொல்கிறாங்க. இங்கே பாரு, உன் குழந்தைங்களாம் விட முடியாது. இங்கே ஏற்கனவே உள்ள 2 குட்டி சாத்தானுங்க இருக்கு, அதோட சேர்த்து இதையும் நான் மேய்க்கணுமா? என்னால் அதெல்லாம் முடியாது, வேற வீட்டை பார்த்துக்கோ. அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பாட்டிக்கும் பின்னாடி ஒரு லேடி வந்து. ஏமா கத்துறீங்க? அவன் யார் இவங்க? இவன் இருக்காளே ரூம் நம்பர் 7க்கு புதுசாக குடி வந்திருக்காளாம். இவன் வீடு ஒரே தூசியா இருக்கான், குழந்தைய வச்சுக்கிட்டு சுத்தம் பண்ண முடியாதுன்னு நம்ம வீட்டில் விடுறதுக்காக வந்திருக்கா. நான் சொல்லிட்டேன், ஏற்கனவே இங்கே 2 குட்டி சாத்தானுங்க இருக்கு, அதுங்களே என்னால் மேய்க்க முடியல, இதில் புதுசாக கொண்டு வந்து சேர்க்காத, நீ வேற வீட்டை பார்த்துக்கோன்னு. அதுக்கு அந்த லேடி சொல்கிறாங்க. ஏம்மா, உனக்கு அறிவு இருக்கா? வீட்டுக்கு முதல் முறையாக வந்திருக்கிற விருதாளுங்க கிட்ட எப்படி பேசணும் கூட உனக்கு தெரியலையே. உள்ள போ, நீ உள்ள போ. என்னமோ பண்ணி தொலைங்க, என் பேச்சுக்கு எங்க மரியாதை இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி போகிறாங்க. அந்த லேடி என்ன பண்ணுறாங்கன்னா, உங்கள் குழந்தைய கொடுங்க, நான் வச்சுக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி மியாவை கூட்டிகிட்டு உள்ளே போகிறாங்க. அதை பார்த்து ஜெஸ்ஸி சந்தோஷத்தோட ரூம் நம்பர் 7 சுத்தம் பண்ண போகிறா. கேன்சா மியாவை கூட்டிகிட்டு வந்து சோஃபாவில் உட்கார சொல்கிறாங்க. அப்போது மியாவும் சோஃபாவில் உட்காந்துருக்கா. அப்போது கேன்சா சொல்கிறாங்க. இருமா, உனக்கு சாப்பிட ஏதாச்சும் எடுத்துகிட்டு வரேன். அப்படின்னு சொல்லிட்டு கேன்சா கிச்சனுக்கு போகிறாங்க. அங்கே கேன்சாவோட ஹஸ்பண்ட் அங்கே நிற்கிறாரு. யார் அந்த பொண்ணு அப்படின்னு கேட்கவும் அதுக்கு கேன்சா சொல்கிறாங்க. அது ஒன்றும் இல்லைங்க, ரூம் நம்பர் 7க்கு ஏதோ ஒரு பொண்ணு புதுசாக குடி வந்திருக்கு போல இருக்கு. அந்த ரூம் ஒரே தூசியாக இருக்கா,
அங்கே சுத்தம் பண்ணிட்டு நான் பிள்ளைய அழைச்சிக்கிறேன் அப்படின்னு விட்டுட்டு போயிருக்காங்க. அப்படின்னு கேன்சா அவங்களோட ஹஸ்பண்டு கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை அவரோட ரூம்ல இருந்து கேட்ட வில்லியம் கேன்சா கிட்ட வந்து கேட்குறாரு, என்னம்மா சொல்கிற, ரூம் நம்பர் 7க்கு யாரும் புதுசாக குடி வந்திருக்காங்களா? ஆமாம், புதுசாக குடி வந்திருக்காங்க. இதை கேட்ட வில்லியம் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாரு. அப்போது வில்லியம் அவருக்குள்ளேயே சொல்லிக்கிறாரு, அட கடவுளே. அப்போது வில்லியமோட மருமக கேட்குறாங்க, என்னாச்சு மாமா, ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு கேட்கவும் அதுக்கு வில்லியம் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு அவரோட ரூம்குள்ளே போய் கதவை சாத்திட்டு சேரில் உட்காந்து ஒரே டென்ஷனாக அவருக்குள்ளேயே பேசிக்கிறாரு. அப்படி என்ன பேசிக்கிறாரு அப்படின்னா, அந்த ரூம் நம்பர் 7க்கு இது வரைக்கும் நிறைய பேர் குடி வந்திருக்காங்க. ஆனால் அவங்க யாருமே ஒரு வாரத்துக்கு மேலே தாக்கு பிடிச்சதே கிடையாது. எல்லாருமே மர்மமான முறையில் செத்துருக்காங்க. ஆனால் அந்த பொண்ணுக்கு இந்த விஷயம் எதுவுமே தெரியாது போல இருக்கு. வீட்டை பிடிச்சி கொடுக்குறவங்க இதை பற்றி எதுவுமே சொல்லாமல் தான் அந்த பொண்ணு இங்கே கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. அந்த பொண்ணுக்கு ஏதாச்சும் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த பொண்ணை காப்பாற்றி ஆகணுமே, என்ன செய்கிறது அப்படின்னு வில்லியம் யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அப்போது ஒரு சம்பவம் வில்லியமுக்கு ஞாபகம் வருது. அது என்ன விஷயம் அப்படின்னா, சாம் வில்லியம் கிட்ட தனியாக பேசினாரு. இங்கே பாருங்கள் வில்லியம், அந்த ரூம் நம்பர் 7க்கு யாரெல்லாம் புதுசாக குடி வராங்களோ அவங்க ஒரு வாரத்துக்கு மேலே உயிரோடயே இருக்க மாட்டாங்க. மர்மமான முறையில் எல்லாருமே செத்து போயிடுறாங்க. இதை நான் ஸ்டேஷனில் விசாரித்து தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த விஷயமா உங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் நான் நிறைய பேர்கிட்ட விசாரிச்சிட்டேன். அவங்க எல்லாருமே ஒரே பதில தான் சொல்கிறாங்க, எங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு. ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு தெளிவாக தெரியுது, அந்த ரூம் நம்பர் 7க்கு யாரெல்லாம் குடி போகிறாங்களோ ஒரு வாரத்தில் அவங்க இறந்துடுறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த ரூம் நம்பர் 7க்கு யார் புதுசாக குடி வந்தாலோ நீங்கள் எனக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நான் உங்ககிட்ட இதை பற்றி டீட்டெயிலாக சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்கள நான் வேறு வீட்டுக்கு நான் ஷிஃப்ட் பண்ணிடுறேன். ஓகேவா வில்லியம்? அப்படின்னு சொல்லிட்டு சாம் நடந்து போய் விக்யூ அப்பார்ட்மெண்ட்டோட கேட்டை திறந்துட்டு பைக்கு வழியாக வெளியே போகிறான். அப்போ தான் ஜெஸ்ஸியும் சைமனும் அந்த விக்யூ அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே காரு வழியாக என்ட்ரி ஆகுறாங்க. அப்படின்னு சாம் சொன்ன விஷயம் வில்லியமுக்கு ஞாபகம் வருது. அப்போ வில்லியம் என்ன சொல்கிறாருன்னா, உடனே சாமுக்கு இதை பற்றி இன்ஃபார்ம் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வில்லியம் அவசரமாக கதவை திறந்துக்கிட்டு கோட்டை மாட்டிட்டு கிளம்புறாரு. அப்போது வில்லியமோட பையன் வில்லியமை பார்த்து கேட்குறான், அப்பா இந்த நேரத்தில் எங்கே கிளம்புறீங்க? அதுக்கு வில்லியம் சொல்கிறாரு, ஒரு முக்கியமான வேலையாக வெளில போகிறேன், வந்து என்ன விஷயம்னு உங்ககிட்ட நான் எல்லாத்தையும் சொல்கிறேன், இப்போ எதையும் என்கிட்ட கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வில்லியம் கதவை திறந்துக்கிட்டு அவர் பாட்டுக்கு அவசரமாக போகிறாரு. அப்போ அந்த நேரம்னு பார்த்து கனமாக மழையும் பெய்யுது.